பிரின்சஸ் தொடருக்காக உலக புகழ்பெற்ற எம்மி விருதை வென்றிருக்கக்கூடிய ஒரு இளம் வயது கதாநாயகர் அப்படிங்கிற ஒரு பெருமையை ஓவன் கூப்பர் அவர்கள் பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட வெறும் 3 மாதங்கள்ல 141 மில்லியனுக்கும் மேல இந்த சீரீஸுடைய வியூஸ் ஆனது போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இது வேறு ஒரு மொழியில எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் அப்படின்னாலுமே மொழிகளை கடந்து மக்களுடைய இதயங்கள்ல ஒரு நீங்கா இடமாக இந்த சீரீஸ் இப்போ பெற்றிருக்கு. அடலசன்ட் சீரீஸ்ல ஒரு சின்ன பையன் ஒரு கொலை சம்பவத்துல ஈடுபடுறான். இவன் ஏன் இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் இந்த கொலைக்கு பின்னாடி ஒரு உளவியல் ரீதியான ஒரு காரணம் இருக்கு அப்படிங்கிறதே தெரிய வருது. இந்த கொலை செய்யப்பட்ட கத்தியின் ஆயுதத்திற்கு பின்னாடி ஒரு தொழில்நுட்பத்தினுடைய கோர முகம் இருப்பதுமே இந்த ஆய்வறிக்கையின் மூலமா தெரிய வருது. இந்த கொலை செய்யப்பட்டதா சொல்லக்கூடிய கேமி மில்லர் அப்படிங்கிற ஒரு சிறுவன் ஒரு 13 வயதுல இருக்கக்கூடிய ஒரு சிறுவன். இந்த 10 பருவம் அப்படிங்கிறது வெறும் நம்ம இருக்கக்கூடிய அந்த சின்ன வயசு பருவம் மட்டும் கிடையாது. வளர்ந்து நம்ம எப்படிப்பட்ட ஒரு மனிதனா மாற போறோம் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்டம் அப்படிங்கிறதையும் இந்த சீரீஸ்ல ரொம்ப அழகாவே எடுத்துரைச்சிருப்பாங்க. உறக்கத்திலேயே சிறுநீர் கழித்திருக்கக்கூடிய இந்த 13 வயது சிறுவன் என்ன நடக்குதுன்னே தெரியாம முழித்திருக்கும் பொழுதுதான் காவல்துறையினர் இந்த சிறுவனை கைது செஞ்சு கூட்டு போறாங்க. பெத்த பையனை தான் கண்ணு முன்னாடியே கைது செஞ்சு கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவும் அப்பாவும் ஒரு மூலையில கதறி எழுதிட்டு இருக்க, அக்கா ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னே புரியாம பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு பதட்டமான ஒரு கட்டத்துல அந்த சிறுவனை அழைத்து செல்லும் பொழுது இந்த சீரீஸை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களுமே ஒரு பதட்ட நிலையில கண்டிப்பா போயிருப்பாங்க. சரி, இந்த பையனை ஏன் கைது பண்ணி கூட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பொழுதுதான் தான் கூட படிக்கக்கூடிய ஒரு பொண்ணை இந்த பையன் கத்தியால கொண்டு இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரிய வருது. நான் இந்த பொண்ணை கொல்லலப்பா அப்படின்னு இந்த பையன் சொல்லும் பொழுது அவங்க அப்பா நம்புறாரு. ஆனா சாட்சியா இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி ஆதாரங்களை பார்க்கும் பொழுது என்ன செய்யறதுனே தெரியாம திகைத்து நிற்கக்கூடிய அந்த பிளம்பர் அப்பாவுடைய அந்த வலியையும் பதற்றத்தையும் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஆடியன்ஸுமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு வலியை இந்த சீரீஸ்ல ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருப்பாங்க. வெறும் உணர்வு ரீதியா மட்டும் இல்லாம ஒரு சிறுவனை கைது செய்யறோம் அப்படின்னா காவல்துறையினர் எந்தெந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றணும், அந்த சிறுவனுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லணும், அந்த சிறுவனை விசாரிக்கும் பொழுது அவனுடைய பெற்றோர்கள் அம்மாவோ இல்ல அப்பாவோ யாரேனும் ஒருவர் உடன் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல நெறிமுறைகளை இந்த சீரீஸ்ல ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஜோமி கூட படிக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரியினுடைய மகனால தான் இந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதே தெரிய வருது. அது மட்டும் இல்லாம இன்றைய கால தலைமுறையினர் தனக்கென ஒரு தனி உலகத்தை உருவாக்கிட்டு பல சோசியல் மீடியாக்கள்ல பயன்படுத்தக்கூடிய இடுகுறிகள் மற்றும் எமோஜிகளுக்கு என்னென்ன அர்த்தங்கள், அது எந்தெந்த மாதிரி இவங்கள ஒரு தனி உலகத்துக்கு கூட்டிட்டு போய் வாழ வைக்குது அப்படிங்கிற சமூகத்தினுடைய மறுபக்கத்தை முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லக்கூடிய பல காட்சிகளை இந்த சீரீஸ்ல ரொம்ப அழகாகவே காட்சிப்படுத்தி இருந்தாங்க. சோசியல் மீடியாவினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, தன்னை ஐஎன்சிஎலாக குறிப்பிட்ட ஒரு பெண்ணை கத்தியால குத்தி கொலை பண்ற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சோசியல் மீடியாவினுடைய மறைக்கப்பட்ட ஒரு முகத்தை பிரதிபலிக்கும் விதமா இந்த சீரீஸ்ல ரொம்ப அழகாக பல யதார்த்தமான உண்மைகளையுமே வெளிப்படுத்தி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம தனக்கு அழகு கிடையாது, பாலியல் உறவிற்கான வாய்ப்புகள் தனக்கு கிடையாதுன்னு நம்பி இருக்கக்கூடிய 13 வயதுக்கு உட்பட்ட ஒரு சிறுவனுடைய உளவியல் ரீதியான பிரச்சனையும் உடல் ரீதியான சரியான புரிதல் அற்ற ஒரு தன்மையும் அந்த சிறுவனுக்கு எந்த அளவுக்கு நிரம்பி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாகவும் இன்றைய தலைமுறையினருக்கு தேவையான ஒரு விஷயத்தையுமே இந்த சீரீஸ்ல ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்கள் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் டீனேஜர்ஸோடைய மென்டல் ஹெல்த்தை எந்த மாதிரியாக பாதிக்குது, அவர்களுடைய உணர்வுகள் எந்தெந்த மாதிரியாக சிதைக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ரொம்ப அழகா மேற்கோளிட்டு இந்த சீரீஸ்ல நகர்த்தி கொண்டு போயிருப்பாங்க. இப்படி பல யதார்த்த உண்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சீரீஸ்ல ரொம்ப முக்கியமானதா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஷாட்டுமே சிங்கிள் ஷாட்டா எடுத்திருக்காங்க. அப்படி எடுக்கப்பட்ட ஒவ்வொரு சிங்கிள் ஷாட்டுமே பல்வேறு விதமான பல அம்சங்களை உள்ளடக்கி இருக்குன்னே சொல்லலாம். இதனால ஒவ்வொரு காட்சியுமே நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி, ஃபீல் பண்ணிக்கிற மாதிரி, கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்ச மாதிரியான பல காட்சிகள் நிறைஞ்சிருக்கு. சிங்கிள் ஷாட் அப்படிங்கிறதுனால கதாபாத்திரத்துல ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருக்குமோ, அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள்ல ஏதேனும் குறை இருக்குமோ அப்படின்னு கேள்வி கேட்டா எந்த ஒரு குறையுமே இல்லாம ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் ஒரு ஆகச்சிறந்த ஒரு கதாபாத்திரமாக இந்த சீரீஸ்க்கு அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்கு. இந்த சிங்கிள் ஷாட்ல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 3வது எபிசோட்ல ஜேமியும் ஒரு மனநல மருத்துவரும் பேசிக்கொள்ளும் ஒரு காட்சி கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு நீடிக்குது. அந்த அரை மணி நேரத்துக்குமே அந்த ஜேமி கதாபாத்திரம் குழந்தைத்தன்மை, சைக்கோத்தனம், தனக்கு இருக்கக்கூடிய அந்த மன ஓட்டம், எல்லா விதமான எமோஷன்ஸையும் ரொம்ப அழகா வெளிப்படுத்தி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு குழந்தைகள் என்னென்ன மாதிரியான மனக்குழப்பங்கள்ல இருக்காங்களோ அந்த குழப்பங்களோடு தன்னுடைய கதாபாத்திரத்தை ஒரு கம்பேர் பண்ணிக்க முடிஞ்ச ஒரு விஷயங்களை ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா வெளிப்படுத்தியிருக்காருன்னே சொல்லலாம். ரொம்ப மைன்யூட்டா சொல்லணும் அப்படின்னா இன்றைய இளம் தலைமுறையினர் பெற்றோருக்கு முன்பாக ஒரு வாழ்க்கையையும்
சோசியல் மீடியால யாருக்குமே தெரியாத ஒரு உலகத்துல நம்மள யாருமே பார்க்கல அப்படிங்கிற ஒரு மன ஓட்டத்துல என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா இந்த சீரீஸ்ல ரொம்ப அழகாவே வெளிப்படுத்தி இருக்காங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த சீரீஸ்ல இருந்தும் நம்ம என்ன பாடம் கத்துக்கிட்டோம், பெற்றோருக்கு என்ன மாதிரியான ஒரு புரிதல் வந்துச்சு, அந்த ஸ்கூல் இந்த இஷ்யூக்கு என்ன ஒரு ரீசனை கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையுமே தாண்டி பாலியல் ரீதியான எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருந்தாலுமே கூட நேருக்கு நேர் எதிர்கொள்ளாம அதை கடந்து போகக்கூடிய சமூகத்தினுடைய அவல நிலையை ஒரு அபாய சங்கா ஊதி இருக்குன்னே சொல்லலாம் இந்த அடலசன்ட் சீரீஸ். இந்த நிலையில தான் தொலைக்காட்சி மற்றும் தொடர்களுக்கான ஒரு விருது வழங்கும் விழா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு நகர்ல நடத்தப்பட்டது. இதுல சிறந்த துணை நடிகருக்கான ஒரு விருதை 15 வயதே ஆன ஓவன் கூப்பர் இந்த அடலசன்ட் சீரீஸ்க்காக வாங்கி இருக்காங்க. விருதை வாங்கின ஓவன் கூப்பர் பேசும்பொழுது நம்மளுடைய கனவுல நம்ம விடாப்பிடியா இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமுமே நமக்கு சாத்தியமா அமையும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பிரிட்டன்ல ஒரு நடிப்பு பயிற்சிக்காக போன பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே நான் உணரல. இப்போ இந்த கையில என் அவார்டு இருக்கு அப்படிங்கறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பல உணர்வு பூர்வமான நெகிழ்ச்சி பூர்வமான விஷயங்களை ஆடியன்ஸோட பகிர்ந்திருக்காரு. ஓவன் கூப்பர் அடலசன்ட் சீரீஸ்ல நடிக்கும் பொழுது அவருக்கு வெறும் 14 வயது தான் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த இடத்துல நோட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. வெறும் 14 வயதுல பலவிதமான உணர்ச்சிகளையும் எமோஷன்ஸ்களையும் அந்த ஒரே ஷாட், அதாவது சிங்கிள் ஷாட்ல வெளிப்படுத்திருக்கக்கூடிய இந்த ஓவன் கூப்பருக்கு எம்மி அரங்கம் முழுவதுமே பல பாராட்டுகளும் கைத்தட்டுகளும் தொடர்ந்து எழுந்திருக்கு. எம்மி அரங்கத்தை தாண்டி உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய பல முக்கியமான கலைஞர்களும் நடிகர்களும் தொடர்ந்து ஓவன் கூப்பர் அவர்களுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு வராங்க.